ஒருத்தன் ஒரு பொண்ணை உட்கார வச்சு ஒரு சீட்ல அந்த பொண்ணோட படத்தை வரைஞ்சிட்டு இருக்கும்போது சடனா அந்த பென்சிலோட கூறு உடஞ்சிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம அதே ஷேட்ல ஏதாவது பென்சில் இருக்கான்னு தேடுறான். எதுவுமே இல்ல. கொஞ்சம் டிஃபரெண்டான ஷேட்ல ஒரு பென்சில் இருக்கு. அதை எடுத்து பாக்குறான். எப்படியா இருந்தாலும் இவன் அந்த பொண்ணோட போட்டாவை கம்ப்ளீட் பண்ணாதான் அவனுக்கு காசு கிடைக்கும். அதனால அந்த பென்சிலை சீவி அதோட ஷார்ப்னஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்காக ஒரு பேப்பர்ல ஒரு ரவுண்டு போட்டு பாக்குறான். நல்லா தான் இருக்கு. மறுபடியும் வரைய ட்ரை பண்ணும்போது சடனா அதுல இருந்து ஒரு கல்லு விழுகுது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் ஒரு ஆப்பிள் படத்தை வரைஞ்சு பாக்குறான். அதுல ஒரு ஆப்பிள் வருது. அதை எடுத்து கடிச்சு பாக்குறான். அது ஒரிஜினல் ஆப்பிள் தான். இவன் ஒரே ஷாக் ஆயிடுறான். இந்த விஷயத்தை இவனுக்குள்ளே வச்சுக்க முடியல. ஏன்னா இவன் கூட இன்னொரு ஃப்ரெண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு வருவாங்க. அதனால அவங்ககிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட சொல்றான். ஆனா அவன் நம்பவே மாட்டான். இவன் கொடுத்ததெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இவன் எது கதை சொல்றானா இல்ல உடம்பு சரியில்லை பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு அவனை செக் பண்றான். இதை பார்த்து இவன் டென்ஷன் ஆயிட்டு மறுபடியும் ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஒரு 24 கேரட் கோல்ட வரைஞ்சு காமிக்கிறான். இந்த முறை என்னவோ கோல்டு வரல. இவனோட ஃப்ரெண்டு எங்கடா கோல்ட காணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு வெளியே எரிஞ்சிடறான். சடனா பார்த்தா வெளியே இருந்து ஒரு சவுண்ட் வருது. கீழே பார்த்தா இவங்களுடைய ஹவுஸ் ஓனர் அவர் மண்டையில விழுந்தது ஒரு கோல்டுன்னு கூட தெரியாம எடுத்து இந்த கல்லை கொண்டு என்னோட மண்டையை உடைக்கிறீங்களான்னு சொல்லி காமிக்கிறாரு. பார்த்தா அது தங்கம். உடனே அவரோட பாக்கெட்ல வச்சு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவனோட ஃப்ரெண்டு இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. மறுபடியும் ஒரு டைம் ஒரு பேப்பர்ல பெரிய கோல்ட வரைஞ்சு காமின்னு சொல்றான். வரையறான். ஒரிஜினல்வே தங்கம் வந்துருது. இவனோட ஃப்ரெண்டும் கோல்டெல்லாம் வேணா காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு 200 கோடி பேப்பர்ல வரையறான். பார்த்தா 200 கோடின்னு தான் வருது. ஆனா காசு வரல. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒண்ணு புரியுது. என்ன வரையறாங்களோ அதுதான் வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பேப்பர்ல ஃபுல்லா காசா வரையறாங்க. அவங்க ரூம் ஃபுல்லா காசா வந்துருது. இந்த ஏரியாவிலே இவங்க 2 பேரு தான் பணக்காரங்க. இவங்களோட ஹவுஸ் ஓனர் ரெண்ட்ல கேட்க வரும்போது எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த நேரம் இவன் எல்லாரோட ரெண்ட்லும் ஒருத்தனே பே பண்றேன்னு சொல்றான். எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு அசிஸ்டன்ட்டும் கூட இருப்பான். அவன் மைக்ல உங்களோட எல்லாத்தோட ரெண்ட்லும் இவங்க 2 பேருமே பே பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அதனால எல்லாரும் ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிடுறான். இவனோட ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளவு நாள் தான் நம்ம 2 பேரும் வாடகை வீட்டிலே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடை வரையறாங்க. ஒரு வீடு வந்துருது. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவிலே இல்லாம அந்த கண்ட்ரிலே இவங்க தான் பெரிய பணக்காரனா ஆயிடுறாங்க. என்னதான் இவங்க கிட்ட இவ்வளவு பணம் இருந்தாலும் இவனுக்கு டிராயிங் பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால ஒரு பொண்ணு அவளோட படத்தை வரைஞ்சு தரீங்களான்னு சொல்லி கேட்கும் போது இவனும் வரைஞ்சு தந்துடுறான்.